அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்காக. உங்க யூடியூப் சேனல்ல நீங்க என்டர்டெயின் ஆயிருக்கலாம், இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். ஆனா யாருமே ஏமாத்தப்பட்ட அந்த நடிப்பை விரும்பவே மாட்டோம். இந்த உலகம் ரொம்ப திறமையான உலகம். நல்லது செய்யணும்னா திறமை வேணும். ஆனா அதுவே ஏமாத்தணும்னு நினைச்சா அதை விட திறமை வேணும். யூடியூபர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளா? இல்ல ஒரு சில பேர் வெறும் கண்டென்ட்டை மட்டும் போட்டு எப்படியாச்சும் ஏமாத்தான்னு நினைக்கிறாங்களே அவங்க தான் ரெஸ்பான்சிபிளா? இந்த கொஸ்டினுக்கு கடைசியில வரேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் யூடியூப் ஹிஸ்டரியிலே தி வொர்ஸ்ட் பிக்கெஸ்ட் ஸ்கேம்ஸ். யூடியூபர்ஸ் ஒன்னே வேற எங்கேயும் போகல. நம்ம தமிழ் கமெண்ட்ல இருக்கிற யூடியூபர்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும். நீங்க உங்களுக்கு தெரியாமையே இந்த லிஸ்ட்ல எங்கேயாவது இன்வால்வ் ஆயிருக்கீங்களான்னு பாருங்க. விதவிதமான ஸ்கேம், வேற ரகம் பிளேலிஸ்ட், டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், ட்ராய் ஸ்கேம், டெக்ஸ்டார்சன் ஸ்கேம், ஃபெட்டெக்ஸ் ஸ்கேம், QR கோடு, ஸ்கிராட்ச் கார்டு, பிரைஸ், லாட்ரி, ஓடிபி, ஹாலிடே ஸ்கேம். அப்பா இதை கேட்கறதுக்கே ஷாக் ஆகுதுல. நமக்கே தெரியாம நாம ஏதாவது ஒரு ஸ்கேம்ல மாட்டியிருப்போம், விக்டிம் ஆயிருப்போம். நான் இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்கேம்ல மாட்டியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சு. என்ன பண்ண சொல்ற? இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் ஸ்கேமை பற்றி சொல்லித்தர போறியா? அதில் இந்த பதிவோட நோக்கம். அதை தாண்டி ரொம்ப ரொம்ப அவேர்னஸ் முக்கியம். இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏமாறுறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கே தெரியாமல் இந்த லிஸ்ட்டில் ஸ்கேமில் ஏதாவது நீங்கள் மாட்டிருக்கீங்களா என்ன மாதிரி? இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் நாம் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்போம் நம்ம சமுதாயத்தில். உள்ளே போகலாமா? அதில் முதல் கிரிப்டோ கரன்சி ஸ்கேம். நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஆனாலும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு சில பேர். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த யூடியூபர் த சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்டை பேஸ் பண்ணி அவங்களாவே டைட்டில் வச்சுருக்காங்க, இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்னு. இன்ஃப்ளூயன்சர்னா என்ன? அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்ன? நான் இங்கே முடிஞ்ச வரைக்கும் பேர் சொல்ல மாட்டேன், என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதாவது ஒரு யூடியூபர் இருக்காரு, 45 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்தில் லட்சாதிபதி ஆயிடலாம். இந்த கோர்ஸை மட்டும் கிளிக் பண்ணி படிங்க, ஒரே வாரத்தில் நீங்கள் லட்சாதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் 45 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்? ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். அந்த வெள்ளையாருக்கும் பொய் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த கதையும். சரின்ட்டு அவங்க கொடுத்த அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி இவர் உள்ளே போகிறாரு. அங்கே உள்ளே போனால் டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது, இல்லை வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அந்த மாதிரி போகிறாங்க. அங்கே போனால் ஒரு 30-40 பேர் பயங்கரமாக ட்ரேடிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் இந்த காமன் பீப்புள், ஒரு 4 பேர் 5 பேர். அதை சும்மா பார்த்தாலே போதும், என்னடா பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்னென்னமோ ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க, வாழ்க்கை ஜோஜோன்னு போக போது, பயங்கரமாக கற்றுட்டு இருக்கேன், பயங்கரமாக நாலேஜ் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. சரி நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே மணியை போடுறாங்க. ஒரு 55 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் வருது. மறுபடியும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, மறுபடியும் கொஞ்சம் ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்டை எடுக்கலாம்னு நினைக்கும் போது தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. இது ஒரு ஃபேக்குன்னு. அதாவது அந்த யூடியூபர் இருக்கார்ல, அந்த 45 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்காங்களே, அவ்வளோதான் அவங்களோட வேலை. அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த ஸ்கேமர்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை யாரை போய் நம்ம கொஸ்டின் கேட்போம்? தமிழ்நாட்டில் ஒரு டாக்டருக்கு நடந்த கேஸ் தான் இது. 76 லட்சம் இந்த மாதிரி ட்ரேடிங்கில் விட்டுருக்காரு. அவர்கிட்ட ஒரு 50 லட்சம் கொடுங்க, ஒரு ப்ராசஸிங் ஃபீ தான், அப்போ தான் உங்கள் ப்ராஃபிட் அமௌண்ட் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ தான் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில், இந்தியாவில், வேர்ல்டில் வெறும் 1000 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், லட்ச ரூபாய், கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 10 ரூபா கொடு, 10 ரூபா ட்ரை பண்ணி பாரு, வந்ததுன்னா போச்சு, இல்லைனா போ அப்படின்னு சொல்ற அந்த கேங்ல அந்த 10 ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க ஒரு 10 ரூபா, நான் ஒரு 10 ரூபா, என்ன மாதிரி லட்சம் பேர் 10 ரூபா கொடுத்தாங்கன்னா எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. அதுவே கோடி ரூபாய் இல்லையா? இப்ப வாங்கலன்னா எப்பவும் கிடையாது. இப்ப வாங்கலினா அந்த பிரைஸ் போச்சு, அதுக்கப்புறம் பிரைஸ் ராக்கெட் பிரைஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்ஸ், எவ்வளோ ஆட்ஸ், அடங்கப்பா என்னடா உலகம் இது. இதே மாதிரி இன்னொரு பெரிய கதை இருக்கு. இந்த எக்ஸ்பர்ட்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க ஃபினான்ஸ் அட்வைஸ் கொடுப்பாங்க, லைஃப் லெசன்ஸ் கொடுப்பாங்க. அது பக்கத்துலேயே ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஆட் வரும். ஆனால் அதே மாதிரி ஃபோட்டோ இருக்கும், இவரை மாதிரியே ஃபோட்டோ இருக்கும், டிக் மார்க் இருக்கும். சாஃப்ட்வேர் தானே, டிக் மார்க் வர வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி இவர் தானே கிளிக் பண்ணி உள்ளே போவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனால் நமக்கு நாமளே வச்சுக்கிற சூனியம், ஒரு ஃபேக் அக்கௌண்ட். டெலிகிராம் போனாலும் சரி, வாட்ஸ்அப் போனாலும் சரி, அவரோட ஃபோட்டோவே இருக்கும். அதே மாதிரி கதை நம்ம மதன் கௌரிக்கு நடந்திருக்கு, அதையும் நான் சொல்கிறேன். இந்த ஸ்கேம்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும், ஆனால் ஆக்ஷன்ஸு பொறுமையாக தான் எடுக்கணும். இந்த ஆசை நம்ம கண்ணை மறைச்சிரும். அடுத்தது நம்ம மதன் கௌரி இன்வால்வ் ஆயிருக்காரு, அதுவும் ஃபேக் மதன் கௌரி. கார் கிஃப்டாக தரேன், ஐஃபோன் கிஃப்டாக தரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ராமாவே நடந்துட்டுருக்கு. இதில் வேறு ரகம். ஒரு ரகம் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரை மாதிரியே ஒரு ப்ரொஃபைல் பிக் ரெடி பண்ணி டிக் மார்க் போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். இந்த மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எனக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன், ஐஃபோன் கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் நம்ம யூடியூபர் தான், நம்ம ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் தான் கேட்குறாருன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்போம். திடீர்னு ஒரு மெயில் வரும்,
கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து ஐஃபோன் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். நம்பி கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ரகம் 2, இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கே தெரியாமல் அவங்க கமெண்ட் செக்ஷனில், அவங்க ஜென்யூன் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அங்கே ஒரு லிங்கை கொடுத்து அங்கே டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதே மாதிரி நம்ம மதன் கௌரி சேனலில் அவருக்கே தெரியாமல் கமெண்ட்ஸில் போட்டு ஒரு சில வியூவர்ஸ் மிஸ்லீட் ஆகி போயிருக்காங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நான் வாங்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு காரு கிஃப்டாக தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. நாமளும் ஒரு காரு கிஃப்டாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இதுவும் திட்டத்தட்ட ஸ்கேம் மாதிரி தான். இப்போ மதன் கௌரி சேனலில் ஒரு சீரியஸான விஷயம் நடந்துச்சு, அதை பற்றி பேசலாம். அவர் போஸ்ட் பண்ண வீடியோவில் வியூவர்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு லிங்க் வந்துகிட்டே இருக்குது. மதன் கௌரி ரெஸ்பான்சிபிளாக எல்லா லிங்க்கையும் போய் பிளாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் ஏகப்பட்ட லிங்க்கு, ஆட்டோமேஷன் போல் ஏகப்பட்ட லிங்க் வந்துகிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அவர் அழகாக சொல்லியிருந்தார், த ரியல் மதன் கௌரி இஸ் கோயிங் டு மீட் ஃபேக் மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரியல் மதன் கௌரி லிங்கை கிளிக் பண்ணி ஃபேக் மதன் கௌரி ஒரு டெலிகிராம் சேனல் வச்சிருக்காரு, அதுக்குள்ளே போகிறாரு. அவரும் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. அப்போ ஒரு 6 ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, இதில் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறாரு மதன் கௌரி, த ரியல் மதன் கௌரி. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிவரி ஐடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெலிகிராம் சேனல் போகிறாங்க, அங்கே அந்த டெலிவரி ஐடி கொடுக்குறாரு மதன் கௌரி, ரியல் மதன் கௌரி. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி டெலிவரி சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு டெலிவரி சார்ஜஸ் அப்படிலாம் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் பேர் என்ன அப்படின்லாம் விசாரிக்கும் போது நேபாளில் யாரோ நேபாளில் இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு இந்த மாதிரி அவங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு லிங்கை கொடுத்து அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட வியூவர்ஸ் மிஸ்லீட் ஆன சான்சஸ் நிறையவே இருக்குது. இது பாருங்கள் எப்படி ஒரு ஸ்கேம். இது இவருக்கு மட்டும் நடக்கலை, இதே மாதிரி இன்னொரு இடத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஒரு சில இடத்துல வந்து அட்ரஸ் கேட்பாங்க, ஒரு சில இடத்துல காசு கேட்பாங்க. அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு இன்னொரு பெரிய ஸ்கேமே இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு டீட்டெயில்ஸுக்கு ஷேர் பண்ணுறது, ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிஸுக்கு விற்றுருவாங்க. இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் எங்கேயாவது கிளிக் பண்ணியிருக்கீங்களா, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனான ஒரு போஸ்ட் ஆஃபீஸும் லிங்க் இதே மாதிரி கொடுக்குறாங்க. கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சொல்கிறாங்க, இது நாங்கள் கிடையாது, யாரோ ஒருத்தர் எங்கள் ப்ரொஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி உங்கள்கிட்ட லிங்க் கேட்டு அட்ரஸ் கேட்குறாங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டீட்டெயில்ஸ் தானே, சரி கொடுத்து பார்ப்போம், ஐஃபோன் தான் கிஃப்டாக வருதே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டீட்டெயில்ஸ் தானே கொடுத்துருவோம். ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோன்னா போச்சு. சரி அவ்வளோதானா, வேற என்ன ஸ்கேம் இருக்குது? வேட்டையை படம் பார்த்துருக்கீங்களா? அதை வேட்டை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். திடீர்னு ஒரு யூடியூபர் போய் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுவாங்க, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கீங்க? 50 லட்சம் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கேன். எப்படி சம்பாதிக்கீங்க? ChatGPT கற்றுக்கிட்டேன் அதனால். இதே மாதிரி நம்ம மக்கள் ஆசைப்பட்டு ஒரு ChatGPT கோர்ஸ் படிக்கணும். அதுவும் இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி எப்படியாச்சும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு 50 லட்சம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. இதில் ஸ்கேமர்ஸ் நம்மளை டார்கெட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான். ஒன்று ஆசை காமிக்கிறது, இன்னொரு நம்மளோட இக்னோரன்ஸ். இது 2யுமே டார்கெட் பண்ணி நம்மளை வச்சு செய்கிறாங்கன்னே சொல்லலாம். அதுவும் இந்த கோவிட் டைமுக்கு மேலே அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. எல்லாருமே ஆசைப்பட்டு அந்த கோர்ஸை படிச்சுட்டு போவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா ChatGPTங்கிறது ஒரு டூல் தான். அதுக்கு பின்னாடி டெக்னாலஜி கூட என்னன்னு தெரியாமல் சொல்லித்தராமல் வெறும் ChatGPTன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க ஒரு கும்பல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் இன்டர்வியூ எடுப்பார். அவர் சொல்லுவார், இங்கே பாருங்கள், நான் பீச்சில் சுண்டல் வித்துட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி BMW கார் வச்சுருக்கேன். அவங்க பேசலாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கூப்பிட்டு போவார், டே இங்கே பாடுறா, நல்லா ஷர்ட் போட்டுக்கோ, நீட்டாக டக் பண்ணிக்கோ, ஒயிட் ஷர்ட் முடிஞ்ச அளவுக்கு போடு, ஷூ போடு, எல்லாமே ப்ராப்பராக அவர் பெரிய ஆள்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அவர்கிட்ட போய் பேசுவோம், அவர் ரொம்ப இன்ஸ்பயராக பேசுவார். கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவார், எனக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்காங்க, அவருக்கு கீழே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க, உங்களுக்கு கீழே 4 பேர் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அந்த லாபம் உங்களுக்கு வரும், அந்த லாபம் எனக்கும் கொஞ்சம் வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பைரமிட் ஸ்கீம் ஸ்கேம் அப்படின்னே சொல்லுவாங்க. இது ஏகப்பட்ட இடத்துல நடந்துகிட்ருக்கு. நம்ம ஒரு பொருள் வாங்குவோம், அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த பொருளை மட்டும் வாங்கி எதுக்கு யூஸ் பண்ண தெரியாமல் வச்சுருப்போம், காசு போச்சு மொத்தத்தில். நமக்கே தெரியாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை நம்ம டார்கெட் பண்ணி ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உஷா அப்பா, இது ஒரு பயங்கரமான ஸ்கேமு, கிளிக் பேட் சென்சிலைசேஷன், இது ஒரு பெரிய ட்ராஜடி. இப்போ ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் கிளம்பியிருக்காங்க ஒரு கிளிக் பேட் வச்சு. அதாவது கிளிக் பேட்னா என்னென்னா, தம்ப்நெயில்ல ஒன்று வச்சுருப்பாங்க, உள்ளே பேசுகிறது வேறையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய கும்பலே கிளம்பியிருக்கு. அவங்க வெறும் வியூஸ் கிடைச்சா மட்டும் போதும், அந்த வியூஸுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு முதல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸில் சந்தானம் பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி உடம்பு சரியில்லை இறந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த திருவண்ணாமலையில் தொப்பி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, நாகப்பாம்பு ஆசீர்வாதம் வாங்குச்சு, நாகப்பாம்பு பறக்குது, இவங்க ஆகாயத்தில் பறக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த தம்ப்நெயில் சொல்லும்.
உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த உண்மை மாதிரியே இருக்கும். அவங்க பேசுகிறது அந்த உண்மை கலந்த அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டைமு தான் அங்கே ஸ்கேமே. அடுத்தது ஃபண்ட்ரைசர் ஸ்கேம். அப்பாடி எத்தனை வகை. அதாவது இங்கே டார்கெட் பண்ணுறதே பார்த்தோன்னா எமோஷ்னலாக ஒரு சில பேர் இருப்பாங்களே அவங்கள டார்கெட் பண்ணி உங்கள் டைமில் ஜல்லிக்கட்டு ப்ரொடக்ட்டை வச்சு ஒரு காசு சம்பாரிச்ச கும்பலும் இருக்குது. இதெல்லாம் ஒரு அன்சால்வ்டு கேசஸ். அதே மாதிரி இப்போ எஜுகேஷன் பார்க்கணும், நிறைய பேர்த்துக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், ஸோ தட் நான் போய் அவங்களுக்கு காசு கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு கும்பலும் சுற்றிட்டுருக்கு. கொஞ்சம் பார்த்து யோசித்து சிந்திச்சு உங்கள் பணம் கொடுங்க, ஆனால் கொஞ்சம் விசாரித்து கொடுங்க. உண்மையில் எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. யாராவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எதுவுமே ஃப்ரீயாக வராதுங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஏமாத்தத்துக்கு ஒரு டேலண்ட் வேணும், ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவேர்னஸ் இருந்தால் போதும். கடைசியில் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கணுன்னா, இப்போ இருக்க யூடியூபர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்களே, ஏதாவது மக்களுக்கு உண்மையான ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், என்டர்டெயின்மெண்ட்டாக கூட இருக்கட்டும், ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? இல்லை நம்ம என்ன ப்ரமோட் பண்ணுறேன்னே தெரியாமல், அதுக்கு மேலே இந்த இன்ஸ்டாகிராம் என்ன ப்ரமோட் பண்ணுறேன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று காசு வருது நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அது நல்லதா நல்லது இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட், ஹெல்த்தி டிப்ஸு, ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்கு, லொட்டு லொஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு தான் யூடியூபர்ஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் கொஷின் கேட்க ஆரம்பிங்க. கொஞ்சம் பிளைண்டாக யாரையுமே நம்பாதீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட்டை வச்சுருக்காங்க, 45 லட்சம் 4 லட்சம் வச்சுருக்காங்க அப்படின்லாம் அதை யோசிச்சுட்டு போகாதீங்க. உண்மையாலுமே அவங்க ஏதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அவங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி அவேர்னஸ் ஒரு லிங்க்கை கொடுக்குறாங்கன்னா ஒரு தடவைக்கு 1000 தடவை கூட யோசிச்சு பாருங்கள். அதை நான் கிளிக் பண்ணலாமா, கிளிக் பண்ணி உள்ள டீட்டெயில்ஸ் கொடுக்கலாமா, இது உண்மையாலுமே இருக்குமா, ஜென்யூனாக இருக்குமா, டீட்டெயில்ஸ் தானே, சும்மா கொடுப்பன்ட்டு மட்டும் லெத்தார்ஜிக்காக இருந்துடாதீங்க. ரொம்ப அவேர்னஸ் இருங்க. சரி, இந்த கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். 2 கொஷின். ஒன்று, யூடியூபர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்களா? இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி விக்டிமாக ஆயிருக்கீங்களா? இதுக்கு மேலே வேறு என்னென்ன ஸ்கேம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? எது அவாய்ட் பண்ணணும், எப்படி அவாய்ட் பண்ணணும், அவாய்ட் பண்ணியிருக்கீங்களா? இனிமேல் என்ன பண்ணால் அவாய்ட் ஆகும்? இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பகிருங்க, நண்பர்களுக்கு பகிருங்க, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் சொல்லுங்கள். யாருமே விக்டிமாக மாறாதீங்க. அதுதான் இந்த வீடியோவோட கோல். நம்ம எல்லாருமே ஒரு இம்பேக்டிவாக இருப்போம். இது உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.